நல்ல கணக்கு கட்டி நமக்கு மும்பையில் இருந்து அருமையான போதக பால் முருகன் வந்திருக்கிறார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். முதல் முறையா இந்த குரலை கேட்ட பொழுது திரும்பி பார்த்தேன். யார் பார்க்கிறது? பெட்மான்ஸா இவரா? அவர் சொல்லி பார்த்தேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். இவருடைய பாடல் 4வது ஒளிப்பேழை இடத்துல கேட்கும்படியாக அனுப்பி வைத்திருந்தார். நான் வீட்டில் நான் போட்டு கேட்டேன். போட்டு கேட்டேன். எங்கள் அம்மா கேட்டாங்க, யாருக்கும் பெட்மான்ஸான்னு கேட்டாங்க. ஆமாம், பெட்மான்ஸ். பெட்மான்ஸ் இல்லைம்மா, அவர் மும்பை பால் பாடியிருக்கிறான்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த அந்த கேசட்டு புதுசாக இருந்ததுனால கொஞ்சம் அது சரியாக வரல. ஆகவே அந்த கேசட்டை நான் எடுத்துட்டு சிஸ்டத்தில் தான் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அதை சரி பார்க்கலாம்னு சொல்லி செக்அப் பண்ணலாம்னு சொல்லி 34வது வால்யூம் ஃபாதர் பெட்மான்ஸ் பாட்டின 34வது வால்யூம் புது சிடி எடுத்து போட்டேன். அந்த சிடி நல்லா சத்தமாக இருந்துச்சு. அப்போ அவங்க கேட்டால் பெட்மான்ஸ் மாதிரியே பார்த்தாரப்பா அப்படின்னா, எல்லாமே இது பெட்மான்ஸ் தான் அப்படிங்கிறாங்க. என்னப்பா இப்போதான் கேட்டால் பெட்மான்ஸ் இல்லைன்னா இப்போதான் மறுபடியும் சொல்லி இது பெட்மான்ஸ் தான் இல்லைம்மா, அது பால்முருகன் பாடினது, பெட்மான்ஸ் ஐயா பாடினது. கர்த்தர் சூப்பர் 2 வெவ்வேறு கேஸ். ஆனால் குரல் ஒன்றா தான். பெட்மான்ஸ் ஃபாதர் அவர்களுக்கு மாற்று குரல்னு சொன்னால் இவர் சொல்லணும். அவரை ஸ்டேஜில் நிறுத்திட்டு சும்மா வாயை பார்த்து அசைக்க வச்சுட்டு இவர் கையில் மைக்கை கொடுத்துருப்பாங்கன்னா எல்லாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. நல்ல ஒரு குரல் வந்திருக்கிறார். சொல்றோம் அநேக பாடுவார்கள். ஆனால் பாடல்களிலே ஒரு கிருபையை காண்பது அரிது. நல்ல ஒரு குரல் வலிமை, அந்த குரல் வலிமையிலே கற்றுக்கள் நல்ல ஒரு கிருபையை வந்திருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். மும்பையிலே ஒரு தொழில் அதிபராக இருக்கிறார். தொழில் அதிபராக இருந்து கொண்டு கர்த்தருடைய வேலையை முழு நேரமாக அவர்கள் செய்து வருகிறார்கள். பெரிய ஒரு ஆச்சரியம். கர்த்தர் ஸ்தோத்திரம். 90% தொழில் செய்து கொண்டே ஊழியம் செய்கிறவர்கள் 90% ஊழியர்கள் அவ்வளவாய் வெற்றியாக இருப்பதில்லை. அவ்வளவாய் சிறந்த ஒரு ஊழியமாய் கருதப்படுவதில்லை. ஆனா இவருடைய ஊழியர்கள் தொழில் செய்து கொண்டே தன்னுடைய தொழிலை கவனித்துக் கொண்டே இப்பொழுது தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த காரியங்களை ஒப்பு கொடுத்து ஊழியத்தில் இறங்கியிருக்கிறார்கள். மிகவும் அருமையான ஒரு ஊழியத்தை செய்து வருகிறார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். நல்ல ஒரு எழுப்புதல், நல்ல ஒரு அசைப்பாடுதலை அவருடைய ஊழியர்களில் காண முடிகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நான் ஒரு புதிய ஒரு திருச்சபையை, நல்ல ஒரு விசாலமான அழகான அருமையான ஒரு திருச்சபை கூட கட்டி கொண்டு வருகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். பார்க்கிறதுக்கு 20 வயசு மாதிரி இருக்கும், நம்பிராதீங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். இவருக்கு பிள்ளைகள், பெரிய பிள்ளைகளே இருக்கிறார். குடும்பத்தோடு கூட வந்திருக்கிறார்கள். நம்மத்திலே நாடிலே வெகு நாட்களுக்கு பின்பதாக என்னுடைய வாஞ்சிகளில் ஒன்று கர்த்தர் ஸ்தோத்திரம். மும்பையில் சந்தித்த பொழுது இவர் என்னுடைய சபையை அழைத்து ஒரு நாள் அவரை பாட வைக்க வேண்டும் நான் அநேக நாட்கள் ஆசைப்பட்டது உண்டு. கர்த்தர் ஆசை நாடிலே நிறைவேற்றினார். நமக்கு வந்திருக்கிற தேவதாசனுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாய்ப்பை கொடுத்ததான அருமை பாஸ்டருக்கு, அவருடைய மனைவி பிள்ளைகளுக்கு, உடன் ஊழியர்களுக்கு, விசுவாசிகளுக்கு என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுகிறேன். கரங்களை தட்டி நன்றி சொல்லுகிறேன். ஸோ உங்களை பார்த்த பொழுது என் உள்ளமெல்லாம் வழிபட்டு இன்னும் கண்ணீர் நாளத்தர வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஸோ நான் பிறந்த ஊர்லேயே வந்து தேவனுடைய வார்த்தையை உங்களோட பேசும்படி நான் பாம்பே பட்டணத்துக்கு 84ஆம் ஆண்டு நான் கடந்து போனேன். முழு இந்து குடும்பத்தில் பிறந்தவர்கள். என்னுடைய பேர் முருகன். மாஸ்டர் நிறுவப்படுத்தினார். எங்கள் அம்மா கம்மல் விற்று எனக்கு 200 ரூபா கொடுத்தாங்க. நான் போய் பிழைக்க போன இடத்துல 90 ரூபாய் சம்பளம் மாதத்துக்கு வேலை செஞ்சு எங்கள் குடும்பத்தில் பலவிதமான இழப்புகளும் சோர்வுகளும் வந்ததுனால நான் ஃபாதர் பெட்மான்ஸ் மூலமாக
மூலமாக நான் ரட்சிக்கப்பட்டேன். என்னுடைய வாழ்க்கை முடித்து விட வேண்டும் என்று சொல்லி ரயில்வே தண்டத்தில் போய் மறிக்க போகிற பொழுதுதான் கர்த்தர் என்னோடு பேசினார். எரோமியா 33:3 படி என்னோடு கர்த்தர் பெரிய காரியங்கள், நீ என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அதிகாரம் இல்லாததுமான பெரிய காரியங்களை நான் செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னையிலிருந்து நான் ஆண்டவரை ஆராதிக்க நான் தொடர்ந்தேன். மரணம் வேண்டாம் என்று சொல்லி வீட்டுக்கு வந்தவுடனே தான் ஃபாதர் எழுதின ஒரு பாடல். அந்த பாடல் என்னை தொட்டது. என்னுடைய மனைவியும் என்னுடைய 2 பையனும் வந்திருக்கிறாங்க. அதுல என் சின்ன பையன் பேரு, ஃபாதருடைய பேர் பெர்மன்ஸ் தான் நாங்கள் வச்சிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா, அடிமை நானையா. நான் நடப்பதற்கு பாதையை காட்டும் தீபமே உம் வசனம். நான் நடப்பதற்கு பாதையை காட்டும் தீபமே உம் வசனம். செல்லும் வழிக்கு வெளிச்சமும் அதுவே, தேவனே உம் வாக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி இந்த பாடல் மூலமாக நான் ஆண்டவரை முழு ரட்சகராக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நீங்க 23 ஆண்டுகள் நான் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரோடு நடந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க ஊர்ல பத்மநேரி, களக்காடு பக்கத்துல பத்மநேரி கிராமத்துல வளர்ந்தவன். அங்கே ஒரு ஆலயத்தை நாங்கள் சபையை கட்டி இருக்கிறோம். பாகல 2 ஆலயங்கள் இருக்கிறது. போன 2 வாரத்துக்கு முன்பாக ஒரு சர்ச்சை நாங்கள் டெடிகேஷன் பண்ணோம். இப்போது ஒரு சர்ச்சினுடைய வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமான ஜூலை மாதத்துல நாங்கள் அதை பிரதிஷ்டை இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு வேலை பார்த்து கொண்டு நியூஸ் பேப்பர் போடுறது எல்லா வேலைகளும் செய்து கொண்டு டெய்லராக பணி செய்து ஒரே ஒரு மிஷின் போட்டு நான் என்னுடைய கம்பெனி ஒரு பிஸ்னஸை தொடங்கினேன். இன்னைக்கு ஆண்டவர் கிருபையில எனக்கு 2 ஃபேக்டரி இருக்கிறது. ஒரு ஃபேக்டரியில் ஒரு 600 பேர் வேலை பண்றாங்க, இன்னொரு ஃபேக்டரியில் 600 பேர் வேலை பண்றாங்க. அல்லேலூயா, ஆமென். அது இல்லாம என்னை கர்த்தர் ஒரே ஸ்டார்டிங் ஒரு மிஷன்ல நாங்கள் ஆரம்பிச்சதை கிட்டத்தட்ட பெரிய லெவல்ல, உலக லெவல்ல கர்த்தருடைய பிசினஸை உயர்த்தினார். சிங்கப்பூர் மற்றும் லண்டன் மற்றும் துபாய், ஹாங்காங்ல எங்களுடைய கம்பெனியை ஓபன் பண்ணும்படி கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதன் மத்தியிலே பாஸ்டர் சொன்ன போல நான் 90% ஆண்டவர் வேலை பிசினஸ்ல இருந்தாலும் ஆண்டவர் வேலை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். கரங்க தட்டி நன்றி சொல்லுவோம். எங்களுடைய குடும்பத்துல என்னுடைய மனைவியுடைய அக்கா மகளுக்கு திருமணம் ஆனபடினால திருமணம் இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. அப்பெல்லாம் இந்து முறைப்படி. ஆனால் நான் என் குடும்பத்துல என் மனைவிட்ட சொன்னேன், நம்ம முதல்ல ஆண்டவரை ஆராதிச்சு விட்டு தான் நம்ம ஃபேமிலியாக பார்க்க போனோம். அல்லேலூயா. இந்த பகுதியில விகேபுரத்துலயோ அது எங்கேயாவது ஒரு சர்ச்சை இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அதுல பாஸ்டர்கிட்ட கேட்ட பொழுது அன்போடு என்னை ஏற்றுக்கொண்டார். நன்றி சொல்லுறேன் பாஸ்டர். தேங்க்யூ, தேங்க்யூ பாஸ்டர். அல்லேலூயா. நாள் பாடி ஆரம்பிக்கிற பொழுது பாஸ்டர் ஒரு அபஸ்தர் பட்டத்தை கொடுக்கிற பொழுது நான் பாஸ்டர் பார்த்து கிட்டத்தட்ட 4 ஆண்டு 5 ஆண்டு இருக்கும். ஸோ ஆனாலும் உங்கள் கூட இருந்து இன்னைக்கு நான் ஆண்டவரை ஆராதிப்பதை குறித்து என் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா. என்னுடைய பிராக்டிக்கல் லைஃப்ல எல்லாரும் பாடல் பாடுறாங்க, எல்லாரும் CD வெளியிடுறாங்க. நான் என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே பாடுகளும் பிரச்சனைகள், ஒவ்வொரு நாளும் போராட்டங்கள் மத்தியிலே கடந்து போகிறதான அனுபவம் உண்டு. சோ இதன் மத்தியில எனக்கு கர்த்தர் கொடுத்த பாடல் இதுவரைக்கும் ஒரு 80-90 பாடல் எழுதியிருக்கிறேன். அதுல 4வது பாகத்தை உங்க சர்ச்சில் தமிழ்நாட்டில் நீங்க ரிலீஸ் பண்றதை குறித்து நான் நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா. அது
பாஸ்டர் இன்னைக்கு வெளியிட போகிற நாளைக்கு தான் நான் பாம்பேல ரிலீஸ் பண்றேன் எங்களுடைய சீடியை. இன்னைக்கு தமிழ்நாட்டுல முதல்ல உங்களுடைய சபையில நான் அறிமுகம் பண்ண விரும்புகிறேன். அல்லேலூயா. நான் உடைக்கப்பட்ட வேலையில ஒரு பாடல் எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். சிலுவையின் நீழலருகில் நான் அடைக்கலம் தேடி வந்தேன். சிலுவையின் நீழலருகில் நான் அடைக்கலம் தேடி வந்தேன். அப்படி மியூசிக் போடுவா? ஆமா போடுவோம். பாரு உமது சமூகத்திலே இளைப்பாறுதல் உண்டென்று. அல்லேலூயா. அவருடைய சமூகம் மாற்றம் தான் நமக்கு எனது இளைப்பாறுதல் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. வேகம் எடுப்பாங்க. Thank you Jesus. நான் பாஸ்டர் இந்த சீடியை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் பாடி அப்புறம் உள்ள நம்ம மற்ற வேலைகளுக்கு கடந்து போகலாம். பாஸ்டர் நீங்களை அறிமுகப்படுத்தி யாருக்கு முதல்ல சீடி போனதுக்கு வச்சு போகலாம். திருமணம் அவையிலே நடந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். கரங்களை தட்டி கத்தரை அதை வைத்து முகத்த நாள் என்று தெரிகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். நீங்கள் கர்த்தரை கனப்படுத்தினால் அவர்களை கனப்படுத்துவார். நம்ம எல்லாரும் எழுதிருக்கு தேவனாக கர்த்தருடைய தாசனுக்கு தாம் அனுபவித்து வருகிற வாழ்க்கையை தேவனுடைய வார்த்தைகளால் நிரப்பி ஜனங்களுக்கு ஆயிரங்களுக்கு பிரயோஜனமும் ஆறுதலும் ஆஸ்வாதமாய் இருக்கும்படியாக இந்த பாடல்களை அவர் சிந்தையில் வைத்த பரிசுத்த ஆவியானவருக்கு மகிழ்ச்சி உண்டாவதாக. நம்ம எல்லாம் கவலை தட்டி டாக்டர் வந்திருக்கிறாங்களா? முதல் சீடி பெற்றுக்கொள்ள அழைக்கிறேன். Please come on that off. On. நம்ம எல்லாரும் கரண்டை உயர்த்தி இந்த போதகரை கர்த்தர் இன்னும் பயன்படுத்தும்படியாக இன்னும் கிருபை வார்த்தைகளை வாயிலே கிருபை வார்த்தைகளை இருதயத்திலே கர்த்தர் எழுதி தரும்படியாக எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். வாய்க்கிறது ஆண்டவரே ஆசீர்வதிங்க, பயன்படுத்துங்க என்று சொல்லி ஆண்டவரே உடைய தாசனை பயன்படுத்துங்க, ஆண்டவரே உடைய தாசனை பயன்படுத்துங்க. இன்னும் கிருபை வார்த்தைகளை தாருங்கள் ஆண்டவரே. கிருபையின் வார்த்தைகளை உடைய அடியருடைய வாயிலே வைங்க ஆண்டவரே. புது பாடலை தாருங்கள் ஆண்டவரே. புது கிருபையை தாருங்கள் ஆண்டவரே. புதிய அபிஷேகத்தை தாருங்கள் ஆண்டவரே. வாக்கு வல்லமை தாருங்கள் ஆண்டவரே. சொல்லி எல்லாம் சொல்லி ஜெபம். ஹalleluya 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 ஹalleluya. thank you Lord. நன்றி ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சர்வவல்ல வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் உம்முடைய தாசன் பால் முருகன் அவர்களுக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. தாயின் கர்ப்பத்திலே எலும்புகள் உருவாவதற்கு முன்பதாகவே பேர் சொல்லி அழைத்த கர்த்தர் ராஜாக்கள் உன் வெளிச்சத்தினிடத்திற்கு நடந்து வருவார் என்று சொல்லி ஆண்டவரே. அந்த வார்த்தைப்படி இந்த நாளிலே செய்து வருவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் நடத்த சாதியுமாவான் என்று சொல்லி ஆண்டவரே. அந்த வார்த்தைப்படி இந்த நாள் வரைக்கும் செய்து வருவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த ஆண்டவரை 3 ஆண்டவருக்காக அவர் ஒளிப்பெயர்களையும் ஆண்டவரே கர்த்தருடைய கரத்தை மகனோடு கூட இருந்ததற்காக
கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளாவது ஒளிப்படை ஆண்டவரே வெளியிடும்படியாக கர்த்தர் உதவி செய்து உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய மகனை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஆயிரங்களுக்கு ஆண்டவரே கர்த்தாவே இந்த பாடல்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்யும். நன்றி. தேவ ஜனங்கள் ஆண்டவரே கர்த்தாவே நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே தேவ ஜனங்கள் இந்த பாடல்களை கேட்கும்போது தேவ ஜனங்கள் ஆண்டவரே அவர்கள் விசுவாசத்திலே ஆண்டவர் ஊக்குவிக்கப்படவும், தேவ ஜனங்கள் அவர்கள் நெருக்கத்தின் நேரங்களிலும் சோர்வற்ற நேரங்களிலும் அவர்கள் பலப்படுத்தப்படவும், இந்த ஆண்டவரே கர்த்தாவே அந்த சீனில் இருக்கிற பாடல்கள் ஒவ்வொன்றும் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவர் தேவ ஜனங்களுக்கு ஆதரவாய் தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக இந்த பாடல்கள் வழியாய் பரிசுத்த ஆவியானவர் தேற்ற வேண்டும். இந்த பாடல்கள் வழியாய் தேவ ஜனங்களை ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே புதுப்பிக்க வேண்டும் என்று உயிர்ப்பிக்க வேண்டும் என்று இந்த பாடல்கள் வழியாய் தேவ ஜனங்களை பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவரை திடப்படுத்த வேண்டும் என்று ஊக்குவிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தேவனை அறியாத ஜனங்கள் இந்த பாடல்களை கேட்கின்ற வேளையிலே அவர்கள் ஆண்டவரே உம்முடைய கிருபையை அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே நீ நல்லவர் என்பதை ருசிக்கும்படியாக உம்முடைய கண்கள் திறக்கப்படுவதாக பரிசுத்த ஆவியானவர் அவர்களிடத்திலே கிரியை செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. சகலவற்றுக்கும் காரணம் எல்லாவற்றுக்கும் முதல்வராக இருக்கிற பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தாலே இந்த 4வது சீடியை கர்த்தருடைய நாமத்தால் ஆசீர்வதித்து ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதம், ஆயிரங்களுக்கு நன்மை, ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதத்தின் வழியாக இருக்கிறது. இதனை நான் அபிஷேகத்தை ஆசீர்வதித்து வெளியிடுகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து அடியங்கள் இருப்பதாக, கர்த்தருடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து அடியங்கள் பெருகுவதாக. அதெல்லாம் நாங்கள் கர்த்தரை பயன்படுத்துகிறோம். இந்த பாடல்கள் உங்களுக்கு நிச்சயமாகவே ஆறுதலாக இருக்கும். நீங்க இதுல நம்பர் இருக்கு, நீங்க சொல்லணும் ஐயா உங்களுக்கு ஆறுதலாக இருந்தது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சரி, அப்படி நின்று ஒரு 5 நிமிஷம் நிக்க முடியுங்களா? எல்லாம் நிற்பீங்களா? எங்க சர்ச்சையும் இப்படிதான் நிற்பாங்க. எல்லாம் நிக்க வச்சுதான் பாடி ஆராதிப்போம். அல்லேலூயா. அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படி நம்ம ஆராதனை பண்ணுவோம். அல்லேலூயா. Thank you, Jesus. நீரே என் தேவன், நீரே என் நம்பிக்கை. இந்த 4வது பாகத்தில் உள்ள பாடலை நான் பாடி ஆராதிக்கிற பாடல். நீரே என் தேவன், நீரே என் நம்பிக்கை, நீரே என் கோட்டை, நீரே என் கேடகம், நீரே
நம்பிக்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து பாடுமா தயவு செய்து. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை, ஆராதனை. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை, ஆராதனை. பரிசுத்தரே, அழைத்தவரே, ஆராதனை, ஆராதனை. அதிசயமே, அடைக்கலமே,
எனக்காக சிலுவையில் நீ மரித்தீர், எனக்காக தீர்த்து நீர் சிந்தீர், எனக்காக சிலுவையில் நீர் மரித்தீர், எனக்காக தீர்த்து நீர் சிந்தீர். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசுவையா. நீரே ஜீவன் இயேசுவையா. நீரே என் ஜீவன், நீரே என் வாழ்வு. நிபல மதுர பக்கர மலமா, ஓ நிபல கலமமா, தீர பக்கர பரபரபா. எல்லா வாய்களை திறந்து ஸ்தோத்திரம். அவருடைய அபிஷேகம் நமத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறது. தேவனுடைய மகிமை அங்கு சாரனுடைய ஆலயத்தை மூடுவது போல நம்மை மூடிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பரலோகத்தின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த 6வது மாதத்தின் முதல் நாளிலே உம்முடைய சமூகத்திலே, உம்முடைய ஆலயத்திலே, உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கும்படி நாங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஒருமுகப்படுத்தி இந்த பிரசன்னத்தினால நிரப்பினீங்களே, நன்றி சொல்லுகிறோம். இந்த வேளையில் அடிமை நீர் முழுவதும் மறைத்து நீர் பேசும் கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. அப்படி உட்காருங்க. ஆண்டவரோடு நான் இருக்கிற பொழுது ஆண்டவர் உங்களோடு என்ன பேச வேண்டும் என்பதை குறித்து என்னோடு பேசினதை நான் ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள நான் முடிச்சு நான் 20 நிமிஷத்துல முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க பாசம் மாதிரிலாம் எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது. ஹல்லேலூயா, ஆமென். சோ உங்களோடு நான் ஆண்டவரோட வார்த்தையை முழு தமிழ்ல பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். எங்க சர்ச்சில் பாத்தீங்கன்னா தமிழ் ஹிந்தி தான் இருக்கும். இங்கெல்லாம் பாம்பேல. ஹல்லேலூயா. 30 ஆண்டுகள் நான் பாம்பே போய் ஆகிவிட்டது. ஆனால் இன்னைக்கு எனக்கு தமிழ் அப்படியே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை நன்றி சொல்லுவோம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வார்த்தை வாசிப்போமா? எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஹல்லேலூயா, ஆமென். எழுந்து பிரகாசிக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த 5 மாதங்கள் நம்மை கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்து இந்த 6வது மாதத்திலே அவருடைய சமூகத்திலே வந்து கூடி நாம் ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்பொழுது கனேகர் 20 வருஷம் இருக்கும், 30 வருஷம் இருக்கும் கர்த்தரை ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், திருச்சபையிலே வாழ்கிற ஜனங்கள், கிறிஸ்துவுக்காக நாம் எப்படி பிரகாசிக்க வேண்டும், தேவன் நமக்காக கல்வாரியிலே அவருடைய இரத்தத்தை சிந்தி அவரது மரித்து உயிரோடு நம்மை நடத்தி வைக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எப்படிப்பட்ட ஒரு பிரகாசம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் இந்த நாளிலே ஒரு தியானமாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள், அருமையான தேவ பிள்ளைகளே, அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட புதுசுல அடிக்கடி பைபிள் வாசிப்பாங்க, பாடுவாங்க, ஆராதனைக்கு போவாங்க. ஆனால் நாட்கள் கழிக்க கழிக்க என்ன ஆகிறது? மங்கி போய் விடுகிறது. நாம் எல்லாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. ஆனாலும் ஒரு விசை கூட நம்மை புதுப்பிக்கிறது மிக அவசியமான ஒரு காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியான தேவ பிள்ளைகளே, எழும்பி பிரகாசி என்று சொல்லப்படுகிறது. நமக்கு தேவனுக்கு பிரியமில்லாத இருக்கிற இடத்துல நமக்கு தடையாக காணப்படுகிற அந்த இடத்தை விட்டு நீ எழுந்திரு என்று சொல்லுகிறார் ஆண்டவர். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். இயேசுவே, ஹல்லேலூயா.
முகத்தை பார்த்த உடனே ஒரு பிரகாசம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இது தேவனுடைய பிள்ளை என்பதை குறித்து நம்முடைய முகத்தை பார்த்து கண்டுபிடிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு தான் கிறிஸ்தவ வாழ்வு. வெற்றி உள்ள இப்ப பாஸ்டர் பாடல் பாருங்க, என்னது? எங்களுக்கு தோல்வி என்பது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. சூழ்நிலைகளை மாறி போகலாம். ஆண்டவரே ஒருவேளை சூழ்நிலைகள் மாறினாலும், நம்பினவர்கள் கைவிட்டாலும், அவருடைய கிருபை நம்ம என்ன செய்யாது? கைவிடாதது. அல்லேலூயா. நாம் கிறிஸ்துவாக இருக்கிற பிள்ளைகள் நாம் எப்படியாக இருக்க வேண்டும்? பிரகாசிக்க வேண்டும். கர்த்தருக்காக ஏதாவது செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். மலை மேல உள்ள பட்டணம் மறைந்திருக்காது. அல்லேலூயா. நம்முடைய நற்கிரியைகளை கண்டு பிதா நம்ம என்ன செய்வார்? அவர் மகிமைப்படுவாராம். அல்லேலூயா. மனுஷர்கள் நம்முடைய நல்ல கிரியைகளை கண்டு பிதா மகிமைப்படுவார். அல்லேலூயா. அதனால நம்ம நற்கிரியைகள் செய்பவர்களாக இந்த உலகத்திலே ஜீவிக்க வேண்டும். அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. உங்களுடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. 17 மத்திய 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். அல்லது முதல் வசனம் 2ஆம் வசனம். 6 நாளுக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவருடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. போதும். கிறிஸ்து இயேசுவுடைய முகம் சூரியனை போல பிரகாசித்ததாம். அல்லேலூயா. ஆகையால் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, முதலாவது கிறிஸ்துவ பிள்ளைகள் சூரியனை போல பிரகாசிக்கிற ஒரு பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். ஆமென். எழுந்து பிரகாசிக்கும் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல உதித்தது. இப்படி வாக்குத்தத்தங்களை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். நாம் எப்படியாக ஜீவிக்க வேண்டும் என்று சொன்னால், இங்கே கிறிஸ்து இயேசு முகம் சூரியனை போல பிரகாசம் அடைந்ததாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சூரிய பிரகாசம் எப்படி வெளியில போக முடியுது? அந்த மாதிரி வெயில் அடிக்குது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பிரகாசம் கிறிஸ்துவ வாழ்க்கையில இருக்க வேண்டும். சூரிய பிரகாசம் ஒரு வெற்றியை குறிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அல்லேலூயா சொல்ல மாட்டேங்க. ஆமென். அல்லேலூயா சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா கரெக்டா கிடைக்கும். ஆமென். அப்பதான் அந்த பசங்க என்ன செய்யும்? எடுபடும். அல்லேலூயா. தேவப்பிள்ளைகளே, தேவனுடைய கிறிஸ்துவுக்காக நாம் இந்த நாளிலே எப்படியாக வாழ வேண்டும்? இதுதான் நீ கருத்து. அல்லேலூயா. நம்ம சூரியனை போல பிரகாசம் அடைய வேண்டும். காலையில கிழங்கு உதிக்கிற சூரியன் கண்ணுக்கு என்ன செய்யுது? இனிமையா இருக்கும், பார்க்க அழகா இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆக மற்ற உச்சி வெயிலெல்லாம் நம்ம சூரியனை ஏற்று பார்க்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுருடைய வாழ்க்கையிலே அப்படியாக கிறிஸ்துவுக்காக ஜீவித்தார். அல்லேலூயா. அப்படி ஜீவித்ததுனால இந்த கருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம அவரை சாட்சியாக சொல்லி இன்னைக்கு நாம் பிரசங்கத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆகையினால் அன்பான தெய்வ பிள்ளையே, தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்காக முதலாவது சூரியனை போல நாம் பிரகாசிக்க வேண்டுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்கம்மா, மறுபடியும் அதே வசனத்தை வாசிங்க. இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவருடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அல்லேலூயா. அப்பொழுது எங்கே அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது? நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்தவர் வாசிக்கலாம். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். பாருங்க, நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாக இருக்குமா? அது சூரியனுடைய பிரகாசத்துக்கு ஒப்பிட்டு பேசப்படுகிறது நீதிமானுடைய வாழ்க்கை. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை இந்த ஜனங்களுக்கு முன்பாக அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவர்களே, கிறிஸ்து
நாம் எப்படி வாழுகிறோம் அதுதான் இம்பார்ட்டன்ட். அல்லேலூயா. இன்னைக்கு இயேசுவுக்குள்ளாக நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு நாம் ஆண்டவருக்காக ஏதாவது செய்கிறோமா? ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆராதனை வேளைகளிலே, தேவனுடைய வார்த்தை வேளைகளிலே, ஒவ்வொரு பகுதியிலும் நாம் அப்படிப்பட்ட ஒரு பிரகாசமாக இருக்கிறோமா? அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை அங்கே மோவாபில் இருந்து அலம் பண்ண வருகிற பொழுது, படையெடுத்து வருகிற பொழுது அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை ஃபுல்லா என்னது தண்ணினால மூடப்பட்டிருந்தது. அல்லேலூயா. அந்த தண்ணி பாய்ந்து நிரப்பப்பட்டது. அதிகாலை இந்த சூரிய வெளிச்சம் அதுல பட்ட உடனே என்ன செஞ்சது? சிகப்பா காட்சி அடைஞ்சது. அவங்க எல்லாம் என்ன நினைச்சாங்க? மேலிகரெல்லாம் நினைச்சாங்க, சோ இவங்க எல்லாம் இஸ்ரவேல் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்து ரத்தமாய் கடக்கிறது சொல்லி என்ன செஞ்சாங்க? போனாங்க. போன உடனே நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் விழித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் உடனடியாக அந்த அமலேக்கின் மேல மோதி பூரா முறியடிச்சார்கள். ஆகையினால சூரியனுடைய பிரகாசம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னால், சூரியனை போல ஒவ்வொரு நாளும் பிரகாசம் உள்ளவர்களாக காலையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கிற பொழுது மேல போக போக அந்த சூரியனுடைய பவர் கொடுக்கிறது. அதே போல கிறிஸ்துக்குள்ள ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து நாம் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துக்குள்ளாக உயர்ந்த ஒரு ஸ்தானத்திலே ஒவ்வொரு நாளும் படிப்படியாக தேவனுடைய பிள்ளைகள் வளர்ந்து வர வேண்டும். அதுதான் அந்த பிரகாசத்தை குறிக்கிறது. என கையான தேவ பிள்ளைகளே, சூரியனை போல நாம் பிரகாசிக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ இங்க ஒரு கல்யாண வீடு இருக்குது, நிறைய பேர் வந்திருப்பாங்க. அங்க போனா நாங்க நம்மளுடைய குடும்பத்தை பார்த்தா தனியா தெரியும், இது தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அல்லேலூயா. நான்லாம் பெரிய மீட்டிங்ல, பெரிய கான்ஃபரன்ஸ் கால்ல இருந்து பார்த்தா 50 பேர்கிட்ட இருக்கான். இந்த பெரிய பெரிய மீட்டிங்ல உட்கார்ந்து இருப்போம். அவ்வளவு பேர் உட்கார்ந்து பெரிய பிராமின்ஸ் இருக்கிற ஏரியாவில் தான் நான் என்னுடைய மீட்டிங்லாம் பெருசு பெருசா நடந்து கொண்டிருக்கோம். அதுல எல்லா பிராமினும் சரி, எல்லாரும் சரி, இங்க சொல்லுவாங்க, எல்லாரும் அந்த இடத்துல என்னுடைய முகம், என்னுடைய சாட்சி அங்க வெளிப்படுத்துறதை நான் பார்த்திருக்கிறேன். அதுதான் வாழ்வு, கிறிஸ்துவ வாழ்வு. அன்பு தங்கச்சி பிள்ளைகளே, கிறிஸ்துக்குள்ள இருக்கிறது, நான் கிறிஸ்துவோட இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்து அப்படியே இருக்கிறோம் சொல்றது கரெக்ட். ஆனா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? எழுந்திருக்கிறோமா? நம்மளுடைய பல காரியத்தை வேண்டாத பிரச்சனை தடையா காணப்படுகிற எல்லாத்துக்கும் உதவி தள்ளிவிட்டு இயேசுவை போல முகம், அவருடைய முகம் சூரியன் போல பிரகாசிக்குது. அப்படி நாம என்ன செய்யணும்? பிரகாசம் அடைய. நீங்க பிரகாசித்து தான் இருப்பீங்க. ஆனாலும் இந்த உலகத்தின் பாடுகள், பிரச்சனைகள் மத்தியில் என்ன செய்வீங்க? சோர்ந்து போய்விடுவீங்க. அந்த சோர்வை நீங்கிறதா நம்ம என்ன செய்யணும்? வசனங்களை, செய்திகளை, வேதத்தை நாம் வாசிக்கிறோம். ஆகையினால இந்த சூரியன் படிப்படியாக உயர்ந்து வருகிறது போல, அதனுடைய வெப்பம் கொடுக்கிறது போல நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு நாளுக்கு நாள் நம்ம என்ன செய்யணும்? கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறவர்களாக, வெற்றி உள்ள வாழ்க்கை வாழும் ஒரு பிள்ளைகளாக இருக்க வேண்டும். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். காலானாலும் மேலானாலும்
அல்லேலூயா. சூழ்நிலைகள் மாறினாலும் நம்பினோர் கைவிட்டாலும் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். அவருக்காக நம்ம எழுந்து பிரகாசிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இந்த பையனும் சரியில்லை, மியூசிக் சரியா எனக்கு நல்ல ஒரு உங்களை எல்லாருக்கும் ஒரு இதா நடத்தலாம் நினைச்சிட்டு இருந்தேன். சில தடைகள். அல்லேலூயா. நான் ரொம்ப அதிகமா பாடுவேன். மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ல எங்களுடைய சர்ச்சில் ரொம்ப சிஸ்டம் வச்சிருப்போம். அல்லேலூயா. நீங்களும் வச்சிருக்கீங்க. ஆனா அவன் பையன் கூட சரியா பாட மாட்டாங்க. அல்லேலூயா. ஆகையினால கிறிஸ்துவோடு இருக்கிற பிள்ளைகள் இங்க இருக்கிறவங்க என் பாருங்க முகத்தை பார்க்க கிட்டத்தட்ட 20 வருஷம் 30 வருஷம் ஆச்சு. கிறிஸ்துக்குள்ள இயேசுவை ரட்சிக்கப்பட்டு கொஞ்சம் பேர் தான் புதுசா வரக்கூடியவங்களா இருந்திருப்பீங்க. அல்லேலூயா. புதுசா வந்தவங்க துடிப்பாங்க, பாடுவாங்க, ஆராதிப்பாங்க. அப்புறம் ஒரு இடி விழுந்த உடனே என்ன சிஸ்டர் அப்படிலாம் இருந்த ஒரு காலத்துல நீ அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அல்லேலூயா. நீங்க அன்னைக்கு இருந்தது கரெக்ட், இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் ரகசிக்கிறோமா? இயேசுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும். என் இயேசு ராஜாவுக்கு, என் இயேசு ராஜாவுக்கு. ஆமென். துதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், துரத்த வேண்டும், சாத்தானை துரத்த வேண்டும், துரத்த வேண்டும், சாத்தானை துரத்த வேண்டும். நம்பி ஏதாவது நெருங்கக்கூடாது யாரும். அல்லேலூயா. நம்ம இங்க நிக்கிறோம்னா பிசாசு நடுங்கணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வெற்றி உள்ள ஒரு வாழ்வு. அல்லேலூயா. அதுதான் ஒரு கிறிஸ்துவ வாழ்வு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? சூரியனை போல பிரகாசிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்ப அன்பு தேவ பிள்ளைகளே, முதலாவது நாம் எப்படியாக ஜீவிக்க வேண்டும்? சூரியனை போல நாம் பிரகாசிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை அப்படியாக நாளுக்கு நாள் கிறிஸ்துவோடு உள்ள உறவை நாம் என்ன செய்ய வேண்டும்? கூட்டிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது தானியேலின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்க எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 12:3 வாசிங்க. ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அல்லேலூயா. இரண்டாவது எப்படியாக பிரகாசிக்க வேண்டும்? நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்க வேண்டும். நட்சத்திரம் ஆத்துமாக்களை குறிக்கிறது. ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு இயேசு பிறந்த உடனே அந்த நட்சத்திரம் தான் சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டுகிறது. அல்லேலூயா. ஆகையினால இரண்டாவது நட்சத்திரங்களை போல வானிலை இரவு வேளையிலே ஜொலிக்கிற அந்த நட்சத்திரத்தை போல கிறிஸ்துவ பிள்ளைகள் ஜொலிக்க வேண்டும். ஆமென். வாலிப தம்பி எல்லாரும் எப்படி ஜொலிக்கணும்? நட்சத்திரத்தை போல மினுங்கணும். ஆமென். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அப்படின்னு என்ன செய்யணும்? இயேசுவை பற்றி நம்ம ஒவ்வொரு நாளும் எல்லாருக்கும் சொல்லணும். ஆமென். நம்மளால முடிந்த அளவுல நம்ம ஆத்துமாக்களை கிறிஸ்துவ அண்டையிலே கொண்டு வருகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இன்னைக்கு வரைக்கும் நம்ம எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திருக்கிறோம் தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியல. அல்லேலூயா. நீங்க கூட்டி இருப்பீங்க நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய ஆத்துமாக்களை சேர்க்கணும். ஆண்டவருடைய நீதி என்பது தேவனை குறிக்கிறது. ஆமென். நீதி என்னும் பாதையில் தினம் தினம் நடத்துவார். நீதி என்னும் பாதையில் தினம் தினம் நடத்துவார். நித்திய வழியில் நடத்துவார். நித்திய வழியில் நடத்துவார்.
மூணாவது பாகத்துல நான் பாடின பாடல் அல்லேலூயா ரொம்ப அருமையா அமைஞ்சிருக்கும் பாடல். அந்த பாடலை கேட்கிறவருமே ஃபுல்லா கர்த்தரோடு ஒட்டி கொள்ளலாம். ஆமென். அப்படிப்பட்டதான எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நட்சத்திரத்தை போல விசுவாசிகள் ஜொலிக்க வேண்டும். அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை உன்னால பிரகாசிக்க முடியாம இருக்கிறாயோ, இன்னைக்கு நீ ஆண்டவரே உமக்காக பிரகாசிக்கணும். ஆண்டவரே உமக்காக வாழ ஒரே ஒரு வாழ்வு தான்ப்பா, ஒரே ஒரு வாழ்வு. கொஞ்ச நாள் இந்த பூமியில வாழாக்கி இருக்க போறோம். ஆமே. அதுக்கப்புறம் நம்ம பரலோகத்துக்கு போனோம். ஆமே. இயேசு வருவார் மேகங்கள் நடுவிலே, அவரோடு நம்ம சேரணும். ஆமே. அன்பு பிள்ளைகளே, நாம் எப்படிப்பட்ட வாழ்வு வாழ்கிறோம்? சூரியனை போல நாளுக்கு நாள் கிறிஸ்துவோடு உள்ள உறவை கூட்டிக் கொண்டு உன்னத நிலைமை நோக்கி நாம் ஜொலிக்க வேண்டும். இரண்டாவதாக, இந்த நட்சத்திரங்களை போல நாம் பிரகாசிக்க வேண்டும். அப்படித்தானே? நட்சத்திரங்களை போல ஜனங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே, நீங்கள் அறியாதவர்கள் மத்தியிலே கிறிஸ்துவை பற்றி வழி நடத்துகிறவர்களாக, கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறவர்களாக நீங்கள் அவர்களை கூட்டிக் கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கலங்காத மகளே, மகனே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். ஆகினால் இன்று வாழ்கிற கிறிஸ்தவர்கள் எப்படியாக இருக்க வேண்டும்? சூரியனை போல நாம் பிரகாசம் அடைய வேண்டும். இரண்டாவதாக, நட்சத்திரத்தை போல நாம் பிரகாசம் அடைய வேண்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துல 27ஆம் வசனம் நீங்க வாசிங்க. மத்தேயு எழுதின கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரன் வருகையில் இருக்கும். போதும். மூன்றாவதாக, மின்னலை போல பிரகாசம் பண்ண வேண்டும். கர்த்தருடைய வருகையில மின்னல். அல்லேலூயா. எப்பவும் கர்த்தர் நம்ம எப்ப அழைத்தாலும் சரி, அந்த நேரத்துல அவர் வர்றாருன்னா நம்ம எப்படி எல்லா விதமான பாவங்கள் எல்லாம் விட்டு விலகி, அல்லேலூயா, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் விட்டுட்டு விலகி, அல்லேலூயா, என்ன செய்யணும்? மின்னலை கண்டா எல்லாம் பெரியவங்க எல்லாம் என்ன சொல்றோம்? பிள்ளைகளை வெளியே விடக்கூடாது, இடி மின்னல் விழுதுன்னு சொல்லி கண்ணில் விழுதுன்னு சொல்லுவார்கள். ஆமே. அதனால மின்னல் அவ்வளவு ஒரு தன்மை இருக்கிறது. ஏமே, மின்னலை யாரும் பார்க்க முடியாது. அந்த மின்னலை போல நம்முடைய வாழ்க்கை சாட்சிகள் அமைய வேண்டும். நம்ம சாட்சி கண்டு மற்றவர்கள் நடுங்க வேண்டும். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். ஆமென். நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்க வேண்டும்? சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. ஆமென். சாட்சி, இது முன்ன சாட்சி. இவன் தான் அப்படியே மற்றவங்க என்ன சொல்ல, நம்மளை குறித்து இன்னொருத்தர் சொல்லணும். ஆமென். நம்மளே நம்ம சொல்றதை விட நம்மளுடைய சாட்சி குறித்து அக்கம் பக்கத்துல சொல்லணும். ஆமென். அப்படிதானே? கரெக்ட் தானே? சாட்சி நம்மளை குறித்து என்ன சொல்லணும்? மற்றவங்க சாட்சி கொடுக்கணும். ஆமென். அப்படிதானே இருக்கணும். சாட்சி கொடுக்கணும். நம்ம மனைவி பிள்ளைகள் நம்மளை குறித்து சாட்சி கொடுக்கணும். நம்மளை தெரியாதவர்கள் நம்மளை குறித்து சாட்சி கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, நம்மளை குறித்து ஒரு பயம் இங்கே ஜனங்கள் மத்தியில உருவாக வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். என்ன வாழ்க்கை? பரிசுத்தமாக தேவனோடு உறவை கூட்டிக் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை. ஆமென். இரண்டாவது, ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளே சபைக்கு கூட்டிட்டு வருகிறதான ஒரு வாழ்க்கை. அதுதான் நட்சத்திரத்தை போல பிரகாசிக்க வேண்டும். ஆமென். எனக்கு கைமான தேவ பிள்ளைகளே, சூரியன் எப்படி உயர்ந்த மேலே வருகிறதோ அதே போல ஒவ்வொரு நாளும் வெற்றி உள்ள ஒரு வாழ்வு கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நாம் என்ன செய்யும்? நாளுக்கு நாள் வளர்ச்சி. இரண்டாவதாக, ரட்சிப்புகளை ஜனங்களை நீதியின் பாதையிலே நாம் ஜனங்களிடத்திலே கர்த்தரை குறித்து சொல்ல வேண்டும். மூன்றாவதாக, நம்மை குறித்து ஜனங்கள் சாட்சி கொடுக்க வேண்டும். அப்படிதான் சாட்சி கொடுக்கணும். நம்ம பரிசு பாஸ்டர், எனக்கு பாஸ்டர் முகம் மறந்து போச்சு. உங்களை ஒரு பாடல் சொல்லிட்டாரு, விண்ணிலும் மண்ணிலும். அந்த பாடல கேட்கறதுனா எனக்கு ஃபாதர் ஞாபகம், உங்க ஞாபகம் போடல அன்னைக்கு சொன்னாங்க. அல்லேலூயா. எனக்கு சந்தோஷமா இருந்தது. எனக்கு கூட முகம் மறந்து போச்சு. ஏமே, என் உள்ளத்தின் பலையே
எனக்குரிய பங்கும் என்றென்றும் நீர்தானையா. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை என்று வேறு விருப்பம் எது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை என்று வேறு விருப்பம் எது உண்டு? உம்மை தானே உம்மோடு நான் வாழ்கின்றேன். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை என்று வேறு விருப்பம் எது உண்டு? மூன்றாவதாக மின்னலை போல நாம் எண்ணி இது மின்னலை பார்த்தா பயப்படுறாங்க. அதுதான் நம்முடைய சாட்சி வாழ்க்கை. நம்மளை குறிச்ச நினைச்சனும் பயப்படணும். ஆமென். பையன் நீதிமான், அவனை பத்தி பேசுறது உனக்கு எனக்கும் அதிகாரம் இல்லை அப்படி சொல்லணும். அன்பு சகோதரியே சகோதரனே, வாழ்க்கை சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. ஆமென். நான் சம்பளம் முதல்ல 90 ரூபாய்க்கு நான் சம்பளம் எடுத்திருந்தேன். அல்லேலூயா. 84ல இன்னைக்கு நாங்க 90 lakhs, அதாவது 90 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம் நாங்க சேலரி வருஷத்துக்கு. எங்க கம்பெனில மேனேஜர் அவர் தான் இருக்கான். அவனுக்கு எவ்வளவு 90 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன். எப்படி முடியும்? ஏமே அவங்க போய் மற்றவங்க சாட்சி. இன்னைக்கு என்னுடைய பழைய சாட்சிகள்லாம் இருக்குது. நான் ரோட்ல படுத்திருக்கேன், சாப்பாடு வழி இல்லாம ஃபுட்பாத்ல படுத்திருக்கிறேன். அல்லேலூயா. என்னைக்கு நான் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டனோ அன்றிலிருந்து கர்த்தர் என்னை படிப்படியாக நடத்த ஆரம்பித்தார். அல்லேலூயா. படிப்படியாக எனக்கு அறிஞர் எப்பவும் நான் ஆராதிப்பேன். எப்போதும் காலையில எங்க இருந்தாலும் சரி, எல்லா இடங்களிலும் என்னுடைய பாடல் பாடிக்கொண்டே இருப்பேன். கர்த்தரை ஆராதித்துக் கொண்டே இருப்பேன். கர்த்தரை துதித்துக் கொண்டே இருப்பேன். கர்த்தரை குறித்து எதை குறித்து பயப்பட மாட்டேன். எங்க ஃபேக்டரியில அப்படிதான் வசனங்கள் இருக்கும். சர்ச்சுமா இருக்கும் ஃபேக்டரி. கிட்டத்தட்ட 2 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங், பெரிய பில்டிங். அத பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் எல்லாம் வசனங்கள் எல்லாம் எழுதி கொண்டு பயப்படுறது கிடையாது. ஹalleluya. இயேசு எனக்குள் இருப்பதனால உலகத்தை கண்டு நாம் என்ன செய்யக்கூடாது? பயப்படவே கூடாது. நாம் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். அதுதான் தேவனுடைய ஒரு தேவனோடு இருக்கிற உறவை குறிக்கிறது. என் தங்கச்சி இந்த பக்கத்துல இருந்து வந்திருக்கிறப்போ எத்தனையோ நாளுக்கு அப்புறம் அல்லேலூயா நாங்க வரேன்னு சொல்லி வந்திருக்கிறா. அண்ணன் வந்து அந்த பொண்ணு பாம்பேல இருக்கும்போது ரட்சிக்கப்பட்டது. இப்பதான் இங்க ஏதோ ஊர்ல வந்திருக்கிறா. அல்லேலூயா. எந்த ஊருமானுக்கு? அப்படியா? பரவாயில்ல, நீங்க இருப்பா. அல்லேலூயா. எங்களோட ரிலேட்டிவ் வள்ளியூர்ல இருந்து இங்க பாம்பேக்கு வந்திருக்கிற பொழுது அவங்களுடைய மாமா தான் என்ன டெய்லர் வேலை கற்றுக் கொடுத்தாங்க. அல்லேலூயா. சோ எனக்கு அருமையான டெய்லர் பிள்ளைகளை நம்மளை குறித்து சாட்சி சொல்லணும். அந்த பிள்ளைகளே நம்மளை குறித்து என்ன செய்யணும்? சாட்சி. அப்படிதான் வாழணும். அதுதான் வாழ்க்கை. ஏனோ தானே வாழ்ற வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை இல்லை. அல்லேலூயா. ஒரு வாழ்க்கை பயப்படக்கூடாது. நம்மளை விட்டு மற்றவங்க பயப்படணும். ஏன்னா இவன் கிறிஸ்துக்காக தெய்வ பயமுள்ளவன், தெய்வ பக்தி உள்ளவன் என்ற அந்த நடுக்கம் இருக்கணும். ஆமென். அந்த ஒரு உணர்வு இருக்கணும். நம்ம நடந்து போனாலும் சரி, அன்னைக்கு வேறொரு நடந்தவன் நில பார்த்துதான் சுகமானார்கள். ஹalleluya. அப்படிப்பட்ட வல்லமை உள்ள பிள்ளைகளாக ஜீவிக்க வேண்டும். அதுதான் இன்னைக்கு கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு 1ஆம் தேதி இது 5 மாசங்கள் கர்த்தர் கடந்து வர செய்தால் இந்த முதல் நாளிலே இன்று முதல் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஒரு நீங்கெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு பாஸ்டர் கொடுத்துருக்காங்க. அவங்கெல்லாம் என்னோட அதிகமா பிரசங்கெல்லாம் பண்ற பாஸ்டர்ஸ். சோ நான் வேதாகமெல்லாம் போனது கிடையாது. நான் ஆண்டவருடைய வேதாகமத்துக்கு புலங்கடந்து செபிச்சு ஆண்டவர்கிட்ட வாங்குறது தான் உண்டு. எனக்கு அருமையான பிள்ளைகளே, சோ நீங்க எல்லாம் அப்படிப்பட்ட பிள்ளைகள். ஆனாலும் புதுசா வந்திருப்பீங்களா? நீங்க என்ன செய்ய? உங்களுக்கு சோர்வு ஆனா பாருங்க 2-3 பேர் வந்திருக்காங்க தெரிஞ்சவங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாருமா. ஆமா. நீங்க எங்க இருந்து வந்தீங்களா? முக்குடல இருக்கீங்க. சரி, நீங்க சர்ச்சுல விசுவாசி பாம்பேல உள்ள ஃபேமிலில வந்திருக்கீங்க. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆமென். கர்த்தருடைய தெய்வங்களே, நாம் எப்படியாக இருக்க வேண்டும்? சாட்சி உள்ள ஒரு வாழ்வு. ஆமென். இன்னும் 2 காரியத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆமென்.
வாழுகிற ஒரு தேவ மனிதன். தேவனுக்காக நாம் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? ஆமென். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அந்த வசனத்தை வாசிங்கம்மா. 1 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. அப்படியே தாவீதின் கீர்த்தி சகல தேசத்திலும் பிரசித்தமாகி அவனுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் சகல ஜனங்கள் மேலும் வரப்பண்ணினார். சகல ஜாதிகள் மேலும் ஜனங்கள் மேலும் வரப்பண்ணினார். அப்ப நம்முடைய சாட்சி ஆகையினால இங்க என்னது? தாவீது சாட்சி பெற்றான். இதயத்துக்கு ஏற்றவனாக கிறிஸ்துவுக்காக வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். நம்முடைய சாட்சியை குறித்து கேள்விப்பட வேண்டும் ஜனங்கள். புரியுதப்பா எல்லாத்துக்கும்? அப்பா சொல்லுங்க, அதாவது சரித்திரம் போயிட்டு இருக்குது. ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். பழைய வாழ்க்கையை விட்டுட்டு என்ன செய்யணும்? கிறிஸ்து வாழ்க்கை வந்தாலே ஒரு புது வாழ்வு. ஆமென். சோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. பாத்தீங்களா, இந்த கீர்த்தி தேசம் எங்கும் போயிட்டான் தாவீதை குறித்து. அதே போல நம்முடைய புகழ், நம்முடைய வளர்ச்சி, நம்முடைய அபிஷேகம் எல்லாம் மற்ற ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் சாட்சியாக நிறுத்த வேண்டும். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். 4ஆவதாக பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம், அது 4ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு இருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணல மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுக்கு மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். போதுமா? இங்கே 4வது ஒரு சுடரை குறிக்கிறது. இந்த சுடர் வந்து நிலவை குறிக்கிறது. அல்லேலூயா. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். இப்போ 3 காரியத்தை குறித்து பேசணும். 4வது காரியம் என்னது? நிலவை போல. ஆமென். இரவுல தாய் பெற்ற தாயை தன்னுடைய பிள்ளைகளுக்கு இரவுல நிலவை பார்த்து சோறு ஊட்டுவாய். ஆமென். சாப்பாடு கொடுப்பாங்க. எனக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கிறது. ஆமென். என் தாய் என்னுடைய தம்பிக்கு சின்ன பிள்ளைகள் இருக்கிற அந்த பாடலை பாடி என்ன செய்வாங்க? தாய் ஊட்டுவாய். ஏன்னா அதனுடைய சைஸ், அதனுடைய பார்க்கிற பொழுது அழகு நிறைந்ததாக இருக்கும். ஆமென். அதை பார்த்த உடனே ஒரு சுபாவம், அந்த நிலவை போல நமக்கு மனசு சுபாவம் நல்ல மாதிரி இருக்கணும். இந்த வேண்டாத பேச்சு, இங்க ஒரு பேச்சு, வெளியில ஒரு பேச்சு, அந்த பேச்சு கூட நம்ம என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. முறுமுறுப்பு இருக்க கூடாது. எது நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, கர்த்தருக்காக நான் ஓடுவேன். ஆமென். அன்பு பிள்ளைகளே, உங்களோட ஆண்டவர் நேசிக்கிறார். உங்க சபையை அதிகமா நேசிக்கிறார். வரக்கூடிய நாட்களில் இன்னும் நிறைய பெரிய நீங்க கட்டிட்டே போவீங்க. அப்படிங்கிற உயர்வை கர்த்தர் கொடுப்பார். நீங்க எல்லாம் பாடுபடணும். அதுக்கு நீங்க எல்லாம் பிரயாசப்படணும். சோ இங்க பாருங்க, கோணம் மாறுபாடான இதெல்லாம் அவங்க எல்லாம் விட்டு நம்ம என்ன செய்யணும்? விலகிடணும். அவங்க கூட எல்லாம் இருக்கவே கூடாது. ஆமென். அப்படிப்பட்ட ஜனங்கள் அந்த மாதிரி அந்த இதெல்லாம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. நம்ம கிறிஸ்தவ பிள்ளைகள் நம்ம மற்றவங்களுக்கு நம்ம அன்பு இருக்க வேண்டும். அன்பு, பாசம். ஆமென். நேசிக்கணும். அவங்களுக்கு ஒரு துக்கப்பட்ட நம்ம கூப்பிட்டு செபிக்கணும். அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும். நம்ம முடிந்த உதவியில் செய்யணும். அந்த சாந்த குணம், அந்த அன்பு நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த அக்கா வீட்டுக்கு போனா எனக்கு ஆறுதலா 2 வார்த்தை சொல்லுவாங்கிற அந்த எண்ணத்தோடு நாம இருக்க வேண்டும். அவ அப்படி நீ ஏசிட்டா, என்னை எப்படி திட்டா, எப்படி பேசிட்டாங்க, என்ன தந்தாலும் இப்பெல்லாம் பேசக்கூடாது, 2 பேர் சாவ அடிப்பாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? விடணும். கொஞ்ச காலம் வாழ போகிறோம். நம்ம மறந்துடக்கூடாது. ஒரு நாள் போறது நம்முடைய மரணത്തിന് ஒரு நாள் லெஸ் மைனஸ். அதை நம்ம நினைக்கணும். ஆமென். இயேசு வருவார். அவர்கிட்ட போராட்டம் குற்றம் இல்லாமல், கபடம் இல்லாமல், காயப்படாமல், கரைப்படாமல், திரைப்படாமல், கிறிஸ்துவுக்கு முன்பாக மாசற்ற பிள்ளையாக இந்த நிலவை போல
எவ்வளவு அழகா இருக்குங்களா இரவு, அந்த நில, அந்த பௌர்ணமி, இந்த நிலவெல்லாம் பார்க்கறதுக்கு கண்ணுக்கு அவ்வளவு இனிமையா இருக்கும். அப்படி நீங்க உங்களை கண்டு என்ன செய்யணும்? ஆமா தங்கச்சி, பெரியம்மா, அண்ணே வாங்க எங்க வீட்டுல ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு நம்மளை என்ன செய்யணும்? விரும்பி அழைக்கணும். அந்த உடனே மிக்ஸ் பாட்டில் மூஞ்சில தைட்டு முக்காடு கூட தூங்கிடக்கூடாது. நம்ம அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கணும். ஆறுதலற்ற நிலைமையில வருகிற பொழுது அவங்களுக்கு நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? ஆறுதல் கொடுக்கணும். அந்த சாந்த குணம், அந்த அன்பு, இதுதான் ஒரு வாழ்வு. நமக்கு எல்லாருக்கும் ஒரு வாழ்வு. நம்மளை கண்டா நம்ம என்ன செய்யணும்? அன்பா, நம்ம சண்டை போடுற விசுவாசியா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. உங்களை உரிமையோடு நான் பேசுறேன். நான் வேற சர்ச்சில் பேசுற மாதிரி எனக்கு பேசுறது தெரியல, நான் வேற ஒரு இடத்துல வந்து பேசுற மாதிரி தெரியல. என்னோட ஜனங்கள் மத்தியில் எப்படி பேசுறனோ அதே மாதிரி தான் பேசுறேன். அல்லேலூயா. என்னுடைய விசுவாசிக்கிட்ட நான் எப்படி பேசுறேனோ அதே மாதிரி தான் பேசுறேன். இங்க வந்த உடனே கொஞ்சம் கதை கட்டி வந்து ஒன்றும் பிரசங்கம் பண்ணவே இல்லை. என்னோட சர்ச்சில் நான் எப்படி பேசுறேனோ அதே காப்பி, அதே சவுண்டு, அதே மாதிரி தான் பேசுறேன். உங்களுக்கு என்ன தெரியல, ஒரு உறவு. ஏன்னு சொன்னா அவர் கல்வாரியிலே சின்ன ரத்தம் நம்மளை ஒருமுகப்படுத்துகிறது. அவர் நமக்காக சின்ன ரத்தம் தான் நீங்க ஒன்று கூட செய்கிறது. இந்த பாசம் உணர்வு உங்களை பார்த்தாலே ஒரு பாசம். அல்லேலூயா. சித்தமானால் ஒரு நாள் வருவோம் உங்க சர்ச்சைக்கு. ஆமென். ஒரு நாள் வருவேன். அல்லேலூயா. அந்த அன்பு நமக்குள்ள இருக்கு. நம்ம பார்த்த உடனே, நம்மளோட முகத்தை பார்த்த உடனே அந்த நிலவை போல நம்ம காட்சி அளிக்க வேண்டும். ஆமென். அப்படி செய்வீங்களாமா? அப்படித்தானே இருக்கிறீங்க? ஆமென். அப்படிதான் நாங்க வாழ்வோம் பாஸ்டர், இன்னும் வாழ்வோம். ஆமென். இந்த சைடே பேசிட்டு இருக்காங்க, இந்த சைடு பேச மாட்டேங்கிறேன்னு நினைக்கிறேன் தம்பி. நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் கர்த்தருக்குள்ளே இருக்கணும், கர்த்தரோடு நடக்கணும், கர்த்தரோடு ஓடணும். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு. இந்த நிலவை போல இந்த முறுமுறுப்பு, கர்த்தர் அதை செய்யல இதை செய்யல அப்படின்னு சொல்லி முறுமுறுக்க கூடாது. ஆமென். ஆமென். கர்த்தருடைய ஆராதனை சொன்ன எந்த வேலை வந்தாலும் சரி விட்டுட்டு வந்துடணும். எனக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்பாக எனக்கு உடல் நிலை சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்பட்டு 4 நாள் அட்மிட் பண்ணியிருந்தேன். பயங்கரமான பலவீனத்துல. அப்போ சர்ச்சுக்கு போனோம். நான் என்னால எழுந்திருக்க முடியல. நான் டாக்டர்கிட்ட சொன்னேன், எனக்கு இன்ஜெக்ஷன்லாம் சீக்கிரம் கொடுத்துருங்க, எனக்கு குளுக்கோஸ்லாம் சீக்கிரம் எடுத்துங்க, எனக்கு 3 மணி நேரம் எனக்கு டைம் வேணும், நான் எனக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லினேன். இந்த கிட்னி ஸ்டோன்னால பயங்கர ப்ராப்ளத்தில் இருந்தேன். அப்பொழுது எல்லா ஊசி எல்லாமே இருந்தது. இந்த வரைக்கும் எங்க சர்ச்சில் விசுவாசிகளுக்கு தெரியாது. நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தேன். அவங்க கையோட எல்லாம் மூடி மறைத்து கொண்டு நான் ஒரு கர்த்தருடைய ஊழியத்தை செய்தேன். கடந்த 2 வாரத்துக்கு முன்பாக பலவீனப்பட்டேன். அந்த உதவி நான் உன்னுடைய வேலை செய்யறப்பா, என்னை குணமாக்க வேண்டும். அந்த உதவி வேதனைப்பட்டேன். என்னுடைய விசுவாச பிள்ளைகளுக்கு நான் சொல்லலை, அசிஸ்டன்ட் பாஸ்டர் சொல்லாத, பாஸ்டர் அட்மிட் சொல்லிடாத, பாவம் எல்லாம் வந்து சொல்லி நான் ஆண்டவருடைய ஆராதனை எது எப்படி போனாலும் சரி லைஃப்ல நான் 3 நாள் தான் ஆராதனை அட்டன் பண்ணாம இருக்கேன் 23 வருஷத்துல. இந்த 3 நாள் ஞாயிற்றுக்கிழமை மிக பலவீனமாக நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்த நாட்களை தவிர வேற ஒரு நாளும் ஆராதனை நான் விட்டதே கிடையாது. கல்யாணம் வந்து சீமந்தம் வந்தது, அந்த இதெல்லாம் வந்து வெளியூர் ஆளுகளுக்கு தான் வந்து, நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த இதெல்லாம் கிடையாது. ஒரு மனைவி அவங்களுடைய கூட பிறந்த அக்கா மகா கல்யாணம் பண்ணணும், போனா போமா ஆண்டவர் பார்க்கிறார் அப்படின்னு. அல்லேலூயா. நமக்கு என்ன அங்க வேலை இருக்குது? எல்லாரும் குடும்பமே வந்துட்டு சேர்ந்து. அல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அப்ப நம்ம கிட்ட அந்த அன்பு இருக்கணும். ஆமென். ஆனா அவங்களுக்கு தெரியும் இவர் எப்படி போனாலும் சரி இவர் வந்துருவாரு ஆண்டவர் ஆராதிக்கிறது. அல்லேலூயா. அதே போல நான் எந்த வெளிநாட்டுல இருந்தாலும் சரி ஞாயிற்றுக்கிழமை காலையில என்ன செஞ்சிருவேன், நான் சர்ச்சுக்கு வந்துருவேன். ஆமென். என்னோட சர்டிபிகேட் நான் போனதே கிடையாது. அல்லேலூயா. நான் எப்படி அங்க பேசுறேன் அதே பேசுறேன் உங்கள்கிட்ட. நான் உங்களை எல்லாரும் கை நோக்கி நான் வணங்குறேன். எல்லாரும் இப்படிப்பட்டவதான சுடர் ஒளியை போல, நாம் நிலவை போல சாந்தமுள்ள அமைதியுள்ள நம்ம பார்க்க தேடி வரணும் ஜனங்கள். ஆமென். ஆமென். என்னெல்லாம்
போய் பேச வைப்பாங்க. வந்தாலே போதும் எங்களுக்கு ஒரு உற்சாக உணர்வு வரும்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் நிறைந்த தேவனுடைய பிள்ளையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கரிமையான தேவ பிள்ளைகளே, நாம் அப்படிப்பட்டதான ஒரு வாழ்வு நாம் வாழ வேண்டும். இங்க முதலாவது ஆதிகாமத்தில் எங்க கொடுத்து 16ஆம் வசனத்தை வாசிக்கமா? முதல் அதிகாரம் 16வது வசனம். தேவன் பகலை ஆள பெரிய சுடரையும் சிறிய சுடரும் ஆகிய இரண்டு மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். பாத்தீங்க போதுமா? அங்க சிறிய சுடர் என்பது இங்க இந்த சுடர் வந்து நிலவை தான் குறிக்கிறது. அல்லேலூயா. அதனால நிலவு என்று நினைக்க வேண்டாம், இதுதான் நிலவு. நிலவு வந்து ஒரு சமாதானத்தை குறிக்கிறது, சாந்தத்தை குறிக்கிறது, அன்பை குறிக்கிறது. இப்படிப்பட்ட வாழ்வு கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும். அப்ப முதல் எப்படியாக பிரகாசிக்க வேண்டும்? இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது எதுமா? நிலவை போல. ஆமென். கடைசியாக என்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன். பனியை போல நாம் பிரகாசிக்க வேண்டும். மார்க் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எடுங்கம்மா. முடிச்சிடலாம். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையை போல் பூமியிலே எந்த வண்ணானாலும் வெளுக்கக்கூடாத வெண்மையாய் பிரகாசித்தது. வாபஸ் வாசிப்பாங்க. மறுபடியும் வாசிமா. அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போல் பூமியிலே எந்த வண்ணானாலும் வெளுக்கக்கூடாத வெண்மையாய் பிரகாசித்தது. அல்லேலூயா. எப்படி பாத்தீங்களா? எந்த சலவை போட்டாலும் வெளுக்க முடியாத ஒரு வெண்மை. ஆமென். எப்படி மாறினது? அப்படிப்பட்டதான வெண்மை. அந்த ஐஸ் கட்டி தூக்கி இங்க இருந்து பார்த்தாங்க தெரியும், கண்ணாடி போல தெரியும். ஆமென். அப்படி இருக்கணும் நம்மளுடைய பரிசுத்தமான ஒரு வாழ்வு. பரிசுத்த வாழ்வு இந்த பனிக்கட்டி, இந்த பனியை போல உறைந்த. அதான் தாவி சொல்றான், ஆண்டவரே இந்த பாவங்களை எல்லாம் என்ன செய்யும்? கழுவி சுத்திகரியும். ஆமென். ஆமென். ஆகையால் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த அப்பொழுது உறைந்த மழையாகும் சொல்றான். உறைந்த மழை என்பது பனிக்கட்டியை குறிக்கிறது. பனிக்கட்டி எதை குறிக்கிறது? பனி, வெண்மை, பரிசுத்தத்தை குறிக்கிறது. நமக்கு ஒரு பரிசுத்தம் வேணும். ஆண்டவருடைய சமூகத்துல கர்த்தருக்கு பயப்பட்டு வாழ்ற வாழ்க்கை இருக்கணும். கடைசி என்ன செய்யணும்? பரிசுத்தமாக கர்த்தருக்காக ஜீவிக்கணும். நம்மளை காத்துக்கணும். இந்த உலகத்திலே பொல்லாத ஆவிகள் சுத்தி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. எங்கே நம்முடைய கால்கள் சறுக்கி விழுந்துடாதபடி நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? நம்மை பாதுகாத்து கரைப்படாமல் எங்கே சிலிப்பாகாதபடி நம்ம என்ன செய்யணும்? பாதுகாக்கப்பட வேண்டும். ஆமென். ரொம்ப மோசமான உலகத்துல இங்கெல்லாம் பரவாயில்ல, நம்ம வில்லேஜ், நாங்க பாம்பே பட்டணம் பல நாடுகள்லாம் போறது, அதெல்லாம் பயங்கரமான ஒரு வாழ்க்கை வாழ்வது ரொம்ப கஷ்டம். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில இருந்து நம்ம என்ன, நம்மை சுத்திகரித்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். காரணத்தை தட்டி நன்றி சொல்லுமா? கிறிஸ்துவ வாழ்வு இப்படிதான் வாழணும். அதுதான் கிறிஸ்துவம். சும்மா நம்ம வேத புஸ்தகம் வச்சுக்கிட்டு இருக்கிறது, அப்படி வேத புஸ்தகம் வச்சுட்டு சும்மா வெளியே சொல்றதுக்கான காரணம் நம்முடைய உள் தோற்றம் எப்படியாக இருக்கிறது, அதுதான் பார்க்க வேண்டும். ஆமென். 5 விதமா நம்ம என்ன செய்யணும்? வாழணும். 5 விதமான ஒரு வாழ்க்கை. இதுதான் கருத்து சொல்லுவாங்க. அப்படி வாழ வேண்டும். கருமையான தேவ பிள்ளையே, அப்படியே நம்ம எடுத்துருப்போமா? ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஆராதித்து விட்டு நாங்கள் அப்போ அந்த கடைசியா என்ன செய்யணும்? பரிசுத்த வாழ்வு, கர்த்தருக்காக பயப்பட வாழ்வு, கீழ்படுகிறதான வாழ்வு. இந்த வாழ்க்கை இருந்தால் நம்முடைய வாழ்க்கை வெற்றி ஒரு வாழ்க்கையாக மாறும். அல்லேலூயா. நன்றி ராஜா, அப்போ முதலாவதாக எப்படிப்பட்ட வாழ்க்கை? சூரியனை போல உன்னத நிலைமையில உயர்ந்து எழுப்புகிற வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை. நீதி பாதையிலே ஜனங்களை ஆத்துமாக்களை சேகரிப்பதில்
ரட்சிப்புல வழி நடத்துதல்ல நட்சத்திரத்தை போல நாம் ஜொலிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சோ சாட்சியுள்ள வாழ்க்கை மின்னலை போல நாம் மின்ன வேண்டும். ஆமென். நல்ல ஒரு சாட்சி, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும். நம்ம செத்தாலும் நம்மளை புரிஞ்சு நினைக்கணும், எல்லாம் சொல்லணும், சாட்சி சொல்லணும். ஹல்லேலூயா. என்னப்பா நான் தப்பா சொல்றேன், ஏதாவது இல்ல அவங்களுக்கு எதுவும் மாற்றமா தெரியல அவங்களுக்கு. ஹல்லேலூயா. தப்பா சொன்ன மன்னிச்சுக்கிடுங்க. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கை செய்யணும், அதுதான் வாழ்க்கை. என்ன சுண்ண போட்டுட்டு இருக்கணும் அப்படி இருக்கணும்ல, நாளுக்கு நாள் நம்முடைய வளர்ச்சி அதிகரிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை என்ன செஞ்சிடணும், உயர் உயர் குவாலிட்டி. குவாலிட்டி. நேத்து ஒரு பாஸ்டர் வந்து மீட் பண்றதுக்காக வந்திருந்தார். என்ன பாஸ்டர் இங்க இவ்வளவு பாடல் பாடி இருக்கு, சீக்கிரமா கேசட்டை விட மாட்டேங்கிறீங்க. நான் எல்லாத்துக்கும் பாடுறது யாவது நான் போனது கிடையாது, நான் கேசட்டை வித்ததும் கிடையாது. 3 வருஷத்துக்கு ஒரு சீடி போடுறோம்னா அது குவாலிட்டியா இருக்கும். ஒரு குவாலிட்டி அந்த குவாலிட்டியில இருக்குது, அந்த மியூசிக்ல இருக்கும், அந்த பாடல்ல இருக்கும், ஆறுதலா இருக்கும். ஒரு குவாலிட்டியான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில கரைத்தை படாமல் ஒரு குவாலிட்டியில் உள்ள ஒரு நல்ல ஒரு சுத்த வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நன்றி நன்றி சொல்லுவோம். நன்றி. வல்லமை கொண்டு கொண்டு அற்புத வல்லமை இயேசுவே. கொண்டு
பரலோகத்தின் தகப்பனே, இந்த பரிசுத்தமான இந்த நாள் ஆராதனைக்காக என் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நான் கண்ணீரோடு என் அன்பு பிள்ளைகளை வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த இடத்துல கனமான ஒழித்து செய்கிற அன்பு ஐயாவுக்காக, அம்மாவுக்காக, பிள்ளைகளுக்காக என் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே சமூகத்தில் இருந்து நன்றி சொல்லுகிறேன். எத்தனையோ கஷ்டங்கள், கண்ணீர், பள்ளத்தாக்குகள் எல்லாவற்றையும் கடந்து வர செய்து உங்களுடைய மகனை இதுவரைக்கும் நடத்தி இருக்கிறீங்க, பயன்படுத்திருக்கீங்க. ஆயிரங்களை ரசிக்க உங்களுடைய மகனை இந்த
சமுதாயத்திலே இந்த பகுதியிலே பயன்படுத்துறீங்க. அன்று தாவீதுடைய கீர்த்தி எல்லா தேசம் என்றும் சென்றது போல உங்களுடைய மகனுடைய புகழ் கீர்த்திகள் இந்த தேசம் வெளி தேசங்கள் எல்லாம் கொண்டு செல்கிறார். மகனை நீ நான் உள்ளத்திலிருந்து மனதார ஆசீர்வதிக்கிறேன். இந்த சபை இன்னும் பெரிதாகட்டும், இன்னும் மலரட்டும், எழுதி பிரகாசி உடன் ஊழியரை ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். எங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய உடலையும் உங்களுடைய ரத்தத்தையும் நாங்கள் பானம் பண்ண இருக்கிறோம். எங்களை ஒரு விஷயம் தகுதிப்படுத்துவீரா, எங்களை ஒவ்வொருவரையும் உருவகப்படுத்துவீரா. உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்து பெருமையாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. வார்த்தைகளை மிகவும் பிரயோஜனமாயிருந்தது. கர்த்தருடைய மந்தைக்கு போவதற்கு முன்பதாக கர்த்தருடைய ஜனங்கள் அடுத்த முறை அவர் வரும்போது அவர் கேட்டாங்க சொல்லத்தக்கதாக நான் இந்த பிரகாசங்களை குறித்து சூரிய பிரகாசம், மேலும் பிரகாசம், நிலவின் பிரகாசம், உரைப்பணியின் பிரகாசம், உரைப்பணியின் பிரகாசம். நாலு நேரங்களில் சூரியனுக்கு நேரத்தில் நட்சத்திரம் இருக்காது, நட்சத்திரத்துக்கு நேரத்தில் சந்திரன் இருக்காது, சந்திரன் இருக்கிற நேரத்தில் உரைப்பணி இருக்காது, உரைப்பணி இருக்கிற நேரத்தில் மின்னல் வராது. ஆமென் சொல்றீங்களா? நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் வித்தியாசம், மகிமையில வித்தியாசம், நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் வித்தியாசம் மாத்திரமல்ல மகிமை உள்ளதாக இருக்கிறது. இங்கே போயிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நட்சத்திரமாக பிரகாசிக்க செய்வார். இந்த சகோதரியில் இருக்கிற ஒரு மகிமை அந்த சகோதரிக்கு இல்லை, அந்த சகோதரியில் இருக்கிற மகிமை இந்த சகோதரிக்கு இல்லை. ஆனால் எல்லாருக்கும் கர்த்தர் மகிமை கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்றீங்களா? ஜனங்களே, இந்த தேசத்தை கர்த்தருக்காக ஆதாயம் செய்ய வேண்டும். ஒரு நல்ல ஒரு தீர்மானம் இந்த 6வது மாதத்தின் 1வது நாளில் எடுத்து கர்த்தர் அனுகிரகம் செய்வாராக. அல்லேலூயா. இந்த கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்குமாக வெளிச்சம் குறையாமல் சடுதியிலே மாறாமல் இருப்பதைப் போல சாட்சிவான் எல்லா நிலையிலும் வேலை செய்ய இடத்துல சாட்சி, பள்ளியிலே சாட்சி, வீட்டிலே சாட்சி, கணவன் முன்பதாய், மனைவி முன்பதாய், பிள்ளைகள் முன்பதாய், சபையிலே சாட்சி, சமுதாயத்திலே சாட்சி. தேவன் அந்த சாட்சி வாழ்க்கையில் கர்த்தரை பிரகாசிக்க செய்வாரா? கர்த்தரை தட்டி கர்த்தரை மகிமை செய்வார். சூரியனை சந்திரனை போல அழகும், சூரியனை போல பிரகாசமும் கர்த்தர் சொல்றார். உணவு பாட்டிலே 6வது அதிகாரத்தில் சந்திரனை போல அழகும் எல்லாரும் கவர்ச்சிக்கிறார். உங்கள் வார்த்தைகள், உங்கள் ஜெபங்கள், உங்களுடைய பிரயாசங்கள் எல்லாரும் உங்களிடத்தில் வந்து இயேசுவை தேட வேண்டும். ஆமென் சொல்கிறார். ஆதலுக்காய் வர வேண்டும், ஆலோசனைக்காய் வர வேண்டும், செபிக்க வர வேண்டும். எனக்கு ஆண்டவரிடத்தில் செபித்துக் கொள்வதாக உங்களை தேடி வர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கவர்ச்சியின் பிரகாசத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. தந்து ஆசீர்வதிப்பாராக. பசுத்தத்தை வாழ்க்கையை கர்த்தருக்கு தந்து பசுத்தத்தை நாளுக்கு நாள் பிரகாசிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த 5 பிரகாசத்துல எந்த பிரகாசம் இதுவரைக்கும் வாழ்க்கையில் இராதபடிக்கு பிரகாசிக்காத நிலையில் நான் இருக்கிறேனோ எழுதும்படியாக எந்த வார்த்தைகளினால் ஆவியானவர் உங்கள் இருதயத்தின் ஆழத்திலே ஒரு உணர்த்துதலை தந்தார், தொட்டார், உங்களை உணர்த்தினார். அந்த காலத்துக்கு அர்ப்பணிக்க முடியுமா? என்னை உயர்த்தி என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்லுங்களா? அழகாம சொல்லுங்களா? வெட்கப்படாம சொல்லுங்களா? ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த 5 பிரகாசங்களிலும் பிரகாசிக்க செய்வாராக. இந்த சபை மக்கள் இந்த 5 பிரகாசங்களில் 5 விதமான பிரகாசங்களை உடையவர்களாய் பிரகாசிப்பார்களாக. ஒரு ஆமென் சத்தமாய் சொல்லுவோம். கர்த்தரை நாம் கடந்து செல்கிறோம். ஏசியாவிலே